விஜய் ஃபேன்ஸ், இது உங்களுக்காக தான். நீங்கள் தான் இந்த அநியாயத்தை வந்து தட்டி கேட்கணும். ஏண்டா, ஒருத்தனால நிற்க முடியாதுன்னு சொன்னீங்க, தற்குறின்னு சொன்னீங்க, கரூரில் சம்பவம் பண்ணீங்க, படத்தை ரிலீஸ் பண்ணாமல் எவ்வளவோ தடை விதிச்சிங்க. இவ்வளவு பண்ணியும் பொறுமையாக இருந்து இப்போ ஜெயிச்சு தன்னோட பலம் என்ன அப்படின்னு காட்டியிருக்காரு ஒருத்தர். தன்னோட பலம் இதுதான் அப்படின்னு காட்டியும் அவரை சிஎம் போஸ்ட்டில் உட்கார விடாமல் இவ்வளவோ அலக்களிக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களை மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மம் இந்த உலகத்தில் எவனுமே இருக்கவே முடியாதுடா. இதை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நபருக்குமே வந்து ஷேர் பண்ணணும். அதாவது நாமெல்லாம் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு புதிய தலைவன் வேணும் அப்படின்னு நாம் வந்து விஜயை தேர்ந்தெடுத்தோம். அப்படி நாம் ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தோம். அவருக்கு வந்து அந்த தலைவர் போஸ்ட்டு கிடைக்கிறதுல இவ்வளவு இழுபறி இருக்குன்னா நம்ம எப்பேற்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. ஒருத்தனால நிற்கவே முடியாது, அவன் வரவே முடியாது, அவனால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க.